வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரதியோட அம்மாவும் அப்பாவும் அண்ணாமலை குடும்பத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னா இந்த வீட்டு பையன் தான் காரணம் அப்படிங்கும்போது முத்தை பார்த்து சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, 2 பேர் விரும்புனாங்க, நீங்கள் ஏதோ வகையில் புரிதல் இல்லாமல் தள்ளி நின்றீங்க, நான் கொஞ்சம் பக்கத்தில் வர வச்சுருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கும்போது, தம்பி இது மிகப்பெரிய விஷயம், நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்களுடைய விருப்பத்தை கேட்காம எங்கள் இஷ்டத்துக்கே நாங்கள் செயல்பட்டோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்ததுனால எளிமையாக முடிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, இப்படி ஒரு பையனை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்யா அப்படிங்கும்போது அண்ணாமலை அழுறாரு. ஏங்கி அழுறீங்க அப்படிங்கும்போது, இல்லையா நீங்கள் சொல்லுறது உண்மை தான், ஊரார் நம்ம புள்ள சிறந்த புள்ளன்னு சொல்லையில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அந்த ஆனந்த கண்ணீர் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று இவனை நான் நல்லா படிக்க வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது, எப்பா நீ தான் நல்லா படிக்க வச்சப்பா, நான் தானப்பா படிக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே நீ தான் படிச்சிருப்பியாப்பா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்க்காங்க. அங்கே ரதியோட அப்பாவால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஒரு முறை வரும்போது முத்து வீடு தானான்னு கேட்கும்போது அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. அதுபோக அந்த பையனை ஒரு பிள்ளையாவே ஏற்றுக்கல. இப்படிலாம் இருக்காங்க. இந்த பையனுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்ல, ரதி கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அண்ணாமலை குடும்பத்துலேருந்து எல்லோரும் போகணுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. இப்போ பாரு விஜயா, உன் நடன புள்ளியில் தான் அவங்க 2 பேரும் படித்தாங்க, அவங்களுக்கு கல்யாண காரியம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும்போது, நான் வரவே மாட்டேமுங்க, என்ன இந்த நிலைமைக்கு காரணமே அவங்க தான், இந்த மீனா குடும்பமும் என்னை பார்த்து சிரிக்க ஆகணும், அது காரணம் இந்த ரதியும் இந்த தீபனும் தானே அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் பாரு விஜயா, போவாங்கிட்ட அவங்க நடனம் படித்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் நீ வந்தாகணும் அப்படிங்கும்போது, நான் வர முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அம்மா எந்த ஒரு காரியத்துக்கும் வரமாட்டாம்பாங்க, பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது, பாட்டிக்கெலாம் ஃபோன் பண்ண நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கல்யாண வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக நடக்குது. அப்போ முத்து அண்ணாமலை குடும்பத்தை ரொம்ப பெருமையாக நடத்தாங்க அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும். அப்போது இவர் சொல்லியிருந்தார், யார், ரதியோட அப்பா, என் பிள்ளைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, நீ தான்பா, அல்லது நீ தான் செய்யணும் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுதார், ஆமாம் இவர்கிட்ட கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காரு, இவர் முறை அப்படி செய்வார் அப்படிங்கும்போது, டேய் கோடிக்கணக்கான ரூபா செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக கொடுத்தாலே பெண் பிள்ளை நல்லா இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் சொல்லுறது தான் உண்மை, கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு, உங்கள் எண்ணத்துக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண தியாகம், எங்கள் குடும்பத்துக்கு பண்ண தியாகத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க தம்பி அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுதார். என்ன சொல்லுதார், நம்ம கார் டியூவே கட்ட போகிறோம், முத்து தம்பி ஒரு ரூம் கூட கட்ட முடியாமல் அந்த வீட்டில் சங்கடப்படுதார் ஹாலில் உட்காந்து, அந்த தம்பிக்கு நம்ம ஒரு வீடு எழுதி வைக்க போகிறோம்னு நினைக்காங்க. அதேமாதிரி மறுவீடெல்லாம் முடிஞ்சோடனே அந்த கல்யாணம் பேசி முடிச்சப்பட்ட பையனுக்கும் ரதிக்கும் கூப்பிட்டு பேசுதாங்க எங்கள் அப்பா, ரதியோட அப்பா. இங்கே பாருங்கள், 4 வீடு இருக்குது, அந்த 4 வீடும் என் பிள்ளைக்கு தான், ஆனால் இன்றைக்கி நிலைமையில் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நின்றது அந்த முத்தும் மீனாவும் தான். அப்போ அவங்க சங்கடப்படும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த வீடை நான் இந்த முத்து தம்பி எழுதி வைக்க போகிறேன், நீ சொல்லுதியம்மா அப்படிங்கும்போது, எப்பா நீங்கள் சம்பாத்தியம் பண்ணது, நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி புருஷன் முன்னாடியாக இருக்கேன்னா அந்த முத்தண்ணன் தானே காரணம், நீங்கள் பேசாமல் எழுதுவீங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க வீட்டம்மாவும் சேர்ந்துக்கிட்டு முத்துக்கு அந்த வீட்டை எழுதி வைக்காங்க. அப்புறம் ஃபைனான்ஸில் காருக்கு பணம் கட்ட வேண்டியதும் கட்டிடுதாங்க. கேட்டுட்டு முத்து தம்பியை ஒரு நாள் பார்க்கணும், என்றைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முத்துட்டு கேட்காங்க. ஐயா நீங்கள் என்றைக்குனாலும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கும்போது, ஐயா உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கணும்யா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயங்கய்யா அப்படிங்கல, என் குடும்ப விஷயமும் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு எங்கள் பாட்டி வராங்க ஊருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் போச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்தோடனே முத்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டியை பார்க்க வரேன்னு சொன்னேன்ல, எங்கள் பாட்டி வந்துட்டாங்க வாங்க அப்படிங்கும்போது, அந்த வீட்டு பத்திரம் என் முத்து எழுதி வச்சுருக்காங்க, அந்த வீட்டு பத்திரம், அப்புறம் அந்த காருக்கு மாதம் ஒரு பணம் கட்டுதார், ரெடி கட்டுதாரில், அதுக்கு மொத்தமாக செட்டில் பண்ணதுக்குள்ள பில்லு எல்லாத்தையும் கொண்டுட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயாவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நீங்கள் என்ன உங்கள் மாவா கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டீங்க, அதான் வந்துட்டோம்ல, பொசுக்கு வந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போதேம்மா, ஒரு நல்ல கதையாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அதனால் வந்துடுறேன், அவங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஐயா அவங்க அம்மாவை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன நம்மளை அப்படின்ட்டு சொல்லும் போது, ஏம்மா உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. இவங்க எனக்கு யாருனே தெரியலையே அப்படிங்கும்போது, ஏம்மா எங்களை தெரிய வாய்ப்பு இல்லை, என் பிள்ளை உங்கள் மருமகன் நடன பள்ளியில் தான் படித்தது, படிக்க அந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, அப்போ நானும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு விலகி நின்றோம். ஆனால் முத்து தம்பியும் அவங்க வீட்டம்மா மீனாவும் சேர்ந்தா அதை புரிய வச்சு எங்கள் வீட்டில் நல்ல விசேஷம் நடக்க காரணமாக இருந்திருக்காங்க. அந்த தம்பி இந்த வீட்டில் வீடு இல்லாமல் இருக்கார், ரூம் இல்லாமல் இருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப மனச்சங்கடமாக இருந்துச்சு. சரி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தம்பியை நம்ம நல்லா வைக்கணும்ல
அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தம்பி மாதம் மாதம் காருக்கு டியூ கட்டிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஆமாம், இல்லைன்னா பெரிய கப்பல் வாங்கி ஓட்டிடுவார் அப்படிங்கிறாரு மனோஜ். தம்பி கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்லுறது கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை கேட்கணும்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ வந்து நான் பேச கேட்டீங்களா? இனி என்னலாம் பண்ணீங்க அப்படிங்கும்போது ரவி கேட்குறாரு. என்னடா பண்ணாங்க முத்து அப்படிங்கிறாங்க. இந்த மானங்கட்டவங்க கதையை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீனும் சுருதியும் உட்காந்து சிரிப்பீங்க அப்படின்னோடனே, என்ன முத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுருதி கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட சுருதி பயங்கர காமெடியாக இருக்குது. ரோகிணி, அப்போ நீங்கள் 2 பேரும் காமெடி பீஸ் தானா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சுருதி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், காமெடியாக தானே பண்ணியிருக்கீங்க. அதுபோக யார்கிட்ட இப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? முத்து மீனா மட்டும் கரெக்டான டயத்துக்கு வரணும்னா என்ன ஆயிருப்பீங்க அப்படிங்கும்போது ரதியோட அப்பா சொல்லுவார், சல்லியாக நொறுங்கியிருப்பாப்புல, இதான் உள்ளது. என்னோட என் மச்சினன் சரியான கோபத்தில் இருந்தாப்புல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பையனை பற்றி என்கிட்ட இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா, முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்கம்மா. வந்த கதை என்னென்னு சொல்லாமல் எப்படி போகிறது? முது தம்பிக்கு இருக்க நீங்கள் ரூம் கொடுக்க மாட்டேங்கிங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி பேசுறீங்க. இந்த செய்தியெலாம் எனக்கு தெரிய வருது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. முது தம்பியை எங்கள் வீட்டு பையனாக தான் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது, சரி அப்போ உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சோறை கொடுங்க, வைங்க, இல்லை வச்சுக்கிடுங்க, அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா, அதை வைக்க நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் அந்த தம்பியை பார்க்கும்போது என் அப்பா விட்டுட்டு வர்றது மாதிரி அவருக்கு தெரியல. அவருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. என்ன, என் மொக கல்யாணத்துக்கு அப்படி இழுத்து போட்டு செஞ்சார். கல்யாணம் நடக்கிறதுக்கும் காரணமான ஆள் அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு ஒரு கார் டியூவிலேருந்து எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன். அதுபோக எனக்கு 4 வீட்டில் ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன். அந்த ஒரு வீட்டில் மட்டுமே 6 வீடாக மாற்றி விட்ருக்கேன். அது வாடகை வந்துகிட்ருக்கு. தேவைன்னா அந்த தம்பி அந்த வீட்டை எடுத்துக்கிறாரு, இல்லைன்னா அந்த வாடகை பணத்தை வாங்கி சாப்பிட்றாரு. அதில் அந்த பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டுதார். என்றைக்கு இந்த சொத்து அவருக்கு தான் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், ஐயா நான் எதையும் எதிர்பார்த்து பண்ணலை அப்படிங்கிறாங்க. தம்பி, நீங்கள் இப்படி சொல்லுவீன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி நான் நல்லா விசாரித்தேன். ஏன்னா உங்கள் கார் ஸ்டாண்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கலாம் விசாரித்தேன். உங்கள் அரசியல்வாதி கூட ஒரு ஆள் இருக்காரே, உங்கள் ஃப்ரெண்டு, அவர் எனக்கு இது ஒரு வகையில் பழக்கமானார். அவர் உங்களை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அந்த முத்து பையன் 10 ரூபா காசு இருந்தால் கூட தெரிஞ்சவங்க கேட்டால் கூட கொடுத்துட்டு அவன் பாட்டில் நடந்துடும். அந்த மாதிரி ஆள் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், யாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? நான் சிறப்பாக தானே செய்யணும். அதான் கார் டியூவெல்லாம் அடைச்சேன் அப்படிங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் எதுக்குய்யா, நானே பார்த்துப்பேன்யா அப்படிங்கிறாங்க. தம்பி, அதை பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் சங்கடப்பட்டு பார்க்கணும். ஏன்னா நான் என் பையன் மாதிரின்னு சொல்லியிருக்கேன், என் பையனுக்கு நான் என்ன செய்யணும், அதை செய்யணும்லா அப்படிங்கும்போது மனோஜ் முழிக்காரு. நானும் சும்மா என்னத்தையாவது பேசுவான், செலவழுத்து விடான்னு பார்த்தா முத்துக்கு வருமானத்தை கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி மனோஜ் முழிக்காங்க. விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா இது இவ்வளோ வாராக வருதுங்க, இந்த வீடை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், போகிற பக்கம் பார்த்தா இந்த முத்து மீனாவும் பெரிய ஆளாயிருவாவளோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. பண்ணாமலா என்னாச்சு, இப்படி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பையனுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. எங்கேயோ இருந்து வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களை வந்து 3வது ஆளாக நினைக்கிறல அந்த முத்து தம்பி. எங்கள் கஷ்டத்தை அவர் கஷ்டமாக நினச்சி அந்த மாப்பிள்ளை பையனை கொண்டு வந்து கல்யாணத்தை முடித்து வச்சு, ஏன்னா அண்ணன் முறையில் நின்று செய்வேன்னு சொல்லுற பையனுக்கு நாங்கள் சும்மிட முடியாதா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, அம்மா இதை நீங்கள் வாங்க மாட்டேன்னு தெரியும், அதான் அவங்க பாட்டி வரது அன்றைக்கி சொல்லுங்கள் தம்பின்னு முத்துட்ட சொன்னேன் நாசுக்கா. அவங்க வந்துட்டாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிடாமல் சொன்னார். நான் கரெக்டாக வந்துட்டேன் அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுதாங்க, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் முத்து, இதை வாங்கிக்கா, அவங்க மனசார தராங்க, இதை வச்சு நீ மேன்மேலும் முன்னேறி வா. இப்போ 2 காரு வச்சுருக்க, அந்த காருக்குள்ளே பணத்தை அவங்க கேட்டாங்க, நீ ஓனர் ஆகிட்ட, இனி எத்தனை கார் வாங்கி விடுவியோ என்ன செய்வியோ, அந்த சொத்தை வச்சு என்னன்னாலும் பண்ணி முன்னேறி வா அப்படிங்கும்போது, பாட்டி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அவங்கள்ட்ட சொல்லி அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படிங்கும்போது, தம்பி உங்கள் பேரில் எழுதி வச்சிட்டேன், நான் வந்து நீங்கள் பண்ணதுக்கு கைமாறாக நான் செய்யலை, என் பிள்ளைக்கு நான் செய்யணுன்ற மாதிரி செய்தேன், ஏன்னா இதை வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஒரு பதிலுமே சொல்ல முடியல. உடனே பாட்டி பத்திரத்தை வாங்கி கொடுக்காங்க. உடனே விஜயா, ஏங்க இதெல்லாம் சரியாக வரலங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் உனக்கு பிடிக்காதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ரதியோட அப்பா சொல்கிறாரு, விடுங்கங்க, அவங்க பையனுக்கு ஒன்றுமே இல்லை, மருமகளுக்கு ஒன்றுமே இல்லைன்னா மதிக்காமல் இருக்காங்க. இப்போ அப்படி இல்லை, கிட்டத்தட்ட அது 1 கோடி ரூபா போகும் அந்த சொத்து. 1 கோடி ரூபாய்க்கு அதிபதி தான் அந்த முத்து மீனாகும். அதனால் இனிமையாவது மதித்து நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நினைக்க சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துக்கு ஒன்றும் ஓடலை. என்னப்பா இவர் வந்தார், அவர் வீட்டை என் பேர் எழுதி வச்சுருக்குன்னு பத்திரத்தை எல்லாத்தையும் கொடுத்து போகிறாரு, என் கடன்லாம் அடைச்சிருக்காரு, நான் என்னப்பா இவர் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, முத்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், எனக்கு ஆம்பளை பையன் கிடையாது, நீ தான் நின்று செய்கிட்டு செய்யணும் அப்படின்னாரு. அதே மாதிரி என்றைக்கும் நீ எனக்கு ஒரு பிள்ளையாக இருந்து செய்யணும். ஏன்னா வீட்டில் ஒரு பெண் பிள்ளை தான், அந்த பெண் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வரவு செலவு எல்லாத்தையும் நீ பார்க்கணும், உன்னால் ஏண்டதை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுதார், ஆமாம் அதான் கோடிக்கணக்கான ரூபா சொத்து வந்தால் பார்க்க தானே செய்யணும், எனக்கு தந்தது தான் நான் அவரை தூக்கி கொண்டாடியிருப்பேன், வீட்டுக்கு போனால்ட்டு நீ எப்படி பேசணும்னு தெரியாமல் அவர் நீ வந்து சேரில் வச்சு என்னெல்லாம் பண்ணால் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே வாயை மூடுறா,
நீ எதையாவது எதிர்பார்த்து செய்வ. உங்கள் அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி நீனும் ரோகிணியும் அப்படி நடந்திருக்கு. ஆனால் முத்து எதையும் எதிர்பார்க்காம போய் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணுங்கன்னு அலையிறவங்க கிடையாது முத்து, அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏப்பா முத்துக்கு வேணால் அப்படி இல்லாமல் இருக்கலாம், மீனாவுக்கு இப்படி லாபம் கிடைக்கிறது தான்ப்பா போயிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கோவத்தில் மனோஜை பலார்னு வாங்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.